கொஞ்சம் ஒழுங்கீனங்களை பார்க்குறேன். விசுவாசிகள்னு சொல்றாங்க, நான் பார்த்தா தெரிய மாட்டேங்குது. ஓ, விசுவாசிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அப்போ இதை பாருங்க, இதுங்கெல்லாம் விசுவாசிகளா? நிறைய பேர் வந்து மக்கள் வந்து ஆக்ஷன்ஸை பார்க்குறாங்க, பட் காட் சீஸ் இன்டென்ஷன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கேப்ரியல் தாமஸ் வந்து ஆக்ஷன்ஸை பார்க்குறாரு, ஆனால் கடவுள் வந்து இன்டென்ஷனாக தான் பார்க்குறாரு. மற்றவங்க பார்க்கும்போது அந்த பிள்ளை ஒரு ஆவிக்குரிய பிள்ளைன்னு பார்க்க வேணாமா? இங்கேயே இந்த மாதிரி ஒழுங்கீனம் பண்றவங்க வெளியில் எப்படி இருப்பாங்க? நல்ல பாயிண்ட் தான். அப்போது அவர் நடத்துகிற கான்சர்ட்லாம் பாருங்கள், அதை பார்த்தா பரிசுத்தமாக தெரியுமா, பயங்கரமாக தெரியுமா, ஒழுக்கமாக தெரியுமா? அவருங்களும் வர்ஷிப்புன்னு தானே சொல்லி பண்ணுறாங்க. அரசியல் சீசன் வந்தாச்சு. ஓகே, அரசியல் சீசன் பரபரப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு அரசியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் அரசியல்வாதிகளை டைரெக்டாக பார்க்கல, சும்மா அந்த ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அரசியல்னா, அரசியலில் அப்பா, அப்பாவுக்கு பின் மகன், மகனுக்கு பின் பேரன், பேரனுக்கு பின் பேரன், பேரனுக்கு பின் பேரன், பேரன் பேரன். அதுதானே ரியாலிட்டியில் டிஎம்கே. சரி, இப்போ ஏன்னா ஆப்வியஸாக ஒரு பிஸ்னஸ்னால் அவங்க அப்பாவுக்கு அடுத்து பையன்தான். அதே இது இங்கேயும் அதுதான். எங்கே கிறிஸ்தவ மத போதகர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே, அங்கேயும் அதுதான். அப்பா, அப்பாவுக்கு பின் 2 மகன் இருந்தால் 2 மகன், 3 மகன் இருந்தால் 3 மகன், 4 இருந்தால் 4, 1 இருந்தால் 1. இதானங்க ரியாலிட்டி. இல்லைன்றீங்களா? ஒருவேளை பொண்ணு இருந்தால் பொண்ணு, பொண்ணோட ஹஸ்பண்ட், அந்த ஃபேமிலி, அந்த ஹஸ்பண்ட் இந்த ஃபேமிலியில் இணைஞ்சிருவார். ஆமாவா இல்லையா? அதில் ஒன்று தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. நீங்கள் ஒரு சிலர் பலதரப்பட்ட சபைகள்ல இருந்து உள்ள வரீங்க. நம்ம சபையில வளர்ந்த உபதேசங்கள் நிறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இவருடைய சபையில் உள்ள உபதேசங்களாம் இதுதான் ஸ்டாண்டர்டான மூல உபதேசம். இது நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு இவர் வருத்தப்படுறாராம். எது அப்படின்னீங்கன்னா, கடந்த வாரமும் நான் தெளிவாக பேசினேன், கர்த்தருக்கு பிரியமா வாழணும். இந்த மூல உபதேசத்துக்கு மீறி போனால் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்றதுன்னு அர்த்தமா? எது 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 அந்த மூல உபதேசம் சொல்லுவார். யாரை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானதின்படி வாழுவோம். அதுல நம்முடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள் கர்த்தரோடு இவங்க நடக்கிறாங்கன்றதை வெளிப்படுத்தணும். கர்த்தரோடு இவங்க நடக்கிறாங்கன்றதை வெளிப்படுத்தாத அளவுக்கு ஒரு மூல உபதேசத்துல எல்லாரும் வழி தவறி போயிருக்கிறாங்க. எது சரி, இவர் நடக்கிறத பத்தி பேசுறாரு, இவர் எப்படி நடந்தாருன்னு பாருங்க. என்னடா இது, கர்த்தரோடு நடக்கிறத பற்றி பேசிட்டு இவர் கர்த்தராகவே நடக்கிறாரு. வீடியோ, ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தவறாமல் பார்த்துருங்க. இப்போ இந்த வீடியோக்கு வருவோம். இவர் எதையோ ஒன்று சொல்லி திட்டிகிட்டே இருக்காருல்ல, மூல உபதேசம். அது என்ன மூல உபதேசம்னு பார்த்துருவோம். உலக மக்களுக்கும் நமக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். ஐயா, எல்லாம் ஓகே சார், என்ன 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 அவங்க தவறாக செஞ்சுட்டாங்க அதை சொல்லுங்க. கொஞ்சம் ஒழுங்கீனங்களை பார்க்குறேன். விசுவாசிகள்னு சொல்றாங்க, நான் பார்த்தா தெரிய மாட்டேங்குது. ஓ, விசுவாசிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அப்போது இதை பாருங்க, இதுங்கெல்லாம் விசுவாசிகளா? பார்த்தா தெரியுதா? இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு, அட்டையரு, அந்த ஸ்டேஜு, அந்த பேக்ரவுண்டு, அந்த லைட்ஸு, இதெல்லாம் விசுவாசிகளுடைய அடையாளமா இல்லை பப்பு, டான்ஸு அந்த மாதிரியான அடையாளமா சொல்ல முடியுமா? ஏன்னா இவங்களும் வர்ஷிப்புக்காக தான் அதை பண்ணுறாங்க, கர்த்தருடைய ப்ரெசன்ஸுக்காக தான் அதை பண்ணுறாங்க. யார் தெரியுமா? யுவர் பிரதர் மிஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜ். இப்போது சும்மா நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, உங்கள் தம்பி இப்படி பண்ணிட்டாரு, உங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாரு, உங்கள் சித்தி பையன் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது தப்பு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்களும் அதே சபைன்னு சொல்லப்படுற இடத்துல தான் பிரசங்கம் பண்ணுறீங்க, உங்கள் தம்பியும் அதே சபைன்ற சொல்லப்படுற இடத்துல தான் பிரசங்கம் பண்ணுறாரு. உங்கள் 2 பேரை தவிர சபை மக்கள் 50 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா கூட இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் கூட சீசராக மாறலை. இன்னும் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணுற தகுதி ஒருத்தருக்கும் வரல. உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் வந்திருக்கு. உங்கள் 2 பேருக்கு வந்திருக்குன்றதுனால நீங்கள் இதை இப்படி சொல்கிறீங்க. இந்த இன்னொரு பிரசங்கம் பண்ணுறாரு இல்லையா,
அவர் இப்படி சொல்கிறாரு. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா அரசியல், குடும்ப அரசியல். ஸோ இவர் எப்படி இருந்தாலும் அங்கே தலைவராக இருப்பார், இவர் எப்படி இருந்தாலும் அங்கே தலைவராக இருப்பார். எனக்கு தெரியுது, இதே ஆலயத்தில் புருஷனுக்கு தெரியாம மறைந்து ஒளிந்து வருகிற ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்க. சில பேர் வீட்டில் உள்ள உபத்திரவத்தினாலே கஷ்டப்பட்டு இங்க கர்த்தரை மறைமுகமா தேடுறவங்க இருக்காங்க. வீட்டார் ரட்சிக்கப்படாதனால கொஞ்சம் அவங்க தங்களை வேற வழி இல்லாம கட்டுப்படுத்திட்டு வாழ்ற மக்கள் இருக்க செய்யறாங்கன்னா எனக்கு புரியுது. எனக்கு உங்களுக்கு புரியறதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு புரியலையே. அந்த மூல உபதேசம் தான் என்ன சொல்லிடுங்க. கர்த்தருக்கு பிரியமா நடக்கல, எல்லாரையும் திட்டிகிட்டே இருக்கீங்க, ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க பாஸ். ஆனா பல வருஷம் விசுவாசிகளாக விசுவாச குடும்பங்கள்ல வளர்றவங்க அவங்களுடைய செயல்கள், அவங்க தோற்றங்கள்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. அது கொஞ்சம் கவனிக்கணும். செயல்கள் தோற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்போ மூல உபதேசம் செயல்களை பற்றியும் தோற்றத்தை பற்றியும் தான். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். வேற ஏதோ சொல்ல வராரு, பார்த்துருவோம். இப்போ விசுவாசிகள், ஞான ஸ்நானம் பெற்றவங்க, சபையில் ஐக்கியமா இருக்கிறவங்க, முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டவங்க, இந்த திருவிருந்துக்கு தலை ஃபுல்லா பூவை வச்சுக்கிட்டு கையெல்லாம் மருதாணி, இது என்னங்க இது வேஷம்? இது மூல உபதேசம்னு ஏதோ பெருசாக இருக்கும்னு பார்த்தா இதுதான் அந்த மூல உபதேசமா? இதை மீறினதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? தலை ஃபுல்லாக பூ, கையில் மருதாணியா? இதுதான் அந்த தோற்றம் நடவடிக்கையா? ஐயகோ! சரி, இதுதான் அந்த மூல உபதேசம், ரொம்ப முக்கியமான உபதேசம். கர்த்தருக்கு பிரியமாக நடக்காத விஷயம்னா தலையில் பூ வச்சா தப்பு, நீங்கள் பூ போட்டு நடந்து வந்தால் தப்பு இல்லை, உங்கள் தம்பி பூ போட்ட சட்டை டிசைனாக போட்டுட்டு சுற்றினா அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அப்பாவி விசுவாசிகள் தலையில் பூ வச்சா குத்தம், கோலை குத்தம். அந்த ஃபியூனரல் இது வந்து ராமரத்னா தியேட்டர் கிட்ட நிக்குது. நான் கரெக்டா அந்த வண்டி ஓவர்டேக் பண்றேன். எங்க அப்பாவுடைய அந்த ஃபியூனரல் வேன் அது ஓவர்டேக் பண்ண பெட்டி அங்க இருக்கு. இப்போ எதுக்குன்னா, ஒரே சர்ச்சு, ஒரே இடத்துல இருந்து இவரும் ஜோயல் தாமஸும் பிரசங்கம் பண்ணுவார், கேப்ரியல் தாமஸும் பிரசங்கம் பண்ணுவார். கேப்ரியல் தாமஸோடைய மூல உபதேசம் இப்படி இருக்குது, பூ வைக்கக்கூடாது, இப்போ மருதாணி போடக்கூடாதுன்னு. ஆனால் அதே ஜோயல் தாமஸ் ராஜ் நல்ல மேக்கப் போடுவார், நல்ல பூ போட்டு டிசைனாக ட்ரெஸ் போடுவார், தப்பில்லை. எப்படி இதை பார்க்குற நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன்னா உங்கள் பிரசங்கங்கள்லாம் வீடியோ ஆன்லைனில் வருது. நீங்கள் உங்கள் சபை மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இருக்கிற எங்களுக்கும் சேர்த்து உபதேசம் பண்ணுறீங்க. 2 பேரும் பண்ணுறீங்க, அதே பேனர்லேருந்து பண்ணுறீங்க. ஒருத்தர் இப்படி ஒருத்தர் இப்படின்னா எப்படி? என்னமோ புதுசு புதுசாக இப்போ வருது, என்னமோ புது புது பழக்கங்கள்லாம் வருது. இதெல்லாம் புது புது பழக்கங்களா? சரி, அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இஃப் ஐம் நாட் ராங் டைட்ஸை பற்றிலாம் பேசுவீங்க, அதாவது டைட்டாக ட்ரெஸ் போடுறது, டைட்ஸை பற்றிலாம் பேசுவீங்க. அப்போ இந்த மாதிரியான கான்சர்ட்டில் வரவங்க எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் உங்கள் சபை போதகர் நடத்துகிற கான்சர்ட்டில் தான் வராங்க. அவங்கெல்லாம் வர்ஷிப்புன்ற பேரில் தான் நடத்துகிறாங்க. நாங்கள் வந்து சினிமானோ சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணல. வர்ஷிப்பு, தேவனை தொழுது கொள்கிறோம், நாங்கள் ப்ரெசன்ஸை இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. அப்போது தேவனை ஆராதிக்க, தொழுது கொள்ள அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணலாம். ஆனால் சபை விசுவாசிகள் மட்டும் அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதா? இல்லை அந்த மாதிரி இடத்துல தொழுது கொள்ளும் போது அங்கே இருக்கிற மக்கள் எப்படி வேணால் வரலாம், இவங்க மட்டும் அப்படி வரக்கூடாதா? இது எனக்கு புரியல. உங்களால் முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் என்ன புது புது பழக்கங்கள்? ஏன் உலக மக்களை போலவே உங்களை காமிச்சுக்கணும்னா அதை போட்டுக்கிட்டு திருவிருந்தில் வந்து உட்கார்றது அது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. இது வந்து இந்த மாதத்தோட அதை கொஞ்சம் செட்டரேட் பண்ணுறதுலாம் பண்ணுங்க. உலக மக்கள் மாதிரியே நான் கான்சர்ட்டில் காட்டலாம், அதுக்கு வர்ஷிப்புன்னு பேர் வச்சுக்கலாம், தேவனுடைய பிரசனத்துக்காக வாங்கன்னு மார்க்கெட்டிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், மக்கள் வரணும், டிக்கெட் விற்கணும்னு எல்லாம் வேணால் பண்ணலாம். ஆனால் சபைக்கு மட்டும் உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி காமிச்சிக்க கூடாதா? நான் கேட்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இங்கே கேப்ரியல் தாமஸ் ராஜ் பிரசங்கம் பண்ணுறாரு, அதே இடத்துல ஜோயல் தாமஸ் ராஜும் பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ அண்ணன் இவ்வளோ தூரம் இவ்வளோ மூல உபதேசத்தை பயங்கர ஸ்ட்ரிக்டாக பேசிட்டாரு, அதே தம்பி அதுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எப்படி எதிராக பேசினாலும் அந்த 100 கோடி சபையில் 2 பேருமே பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் மற்ற சபை மக்கள் 50 வருஷமாக பயங்கர ஒழுக்கமாக இருந்து வேதத்தில் கற்று வளர்ந்து இருந்தாலும் அந்த புல்பிட்டில் ஏற முடியாது. அப்போ இது குடும்ப அரசியலாக இல்லையா? ஏன்னா தம்பியோட உபதேசத்தை பாருங்கள்.